அடுத்த வசனத்தை வாசிக்கும். என் நிமித்தம் உங்கள் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பொய்யாய் சொல்வார்கள். நீங்கள் பாக்கியவான்கள் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்ட கழிவுள்ள பரலோகத்தில் பலன், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் உண்டு. பூமியிலே பலன் இல்லாம கூட போகலாம். ஆனா பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு எதை சுட்டி காட்டினார்? பரலோகத்தின் தான் சுட்டி காட்டினார். அல்லேலூயா. ஆவியில் எளிமையா இருந்தா பரலோக ராஜ்யம் உன்னுடையது. நீதி விட்டு துன்பப்பட்டால் பரலோக ராஜ்யம் உன்னுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னார். உலகத்தை சுட்டி காட்டவில்லை, இதை குறிப்பிட்டு காட்டவில்லை, இதை போக்கஸ் பண்ணவில்லை. அவர் பரலோகத்தையே உனக்கு போக்கஸ் பண்ணுகிறார். அருமையான சாமுவேல் கமலேஷ் என்ன பண்ணாரு? அவர் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறார். அல்லேலூயா. அவர் பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொண்டார். அல்லேலூயா. பரலோகத்தில் மிகுதியா பலன் அவருக்கு உண்டு, மிகுதியான பலன் அவருக்கு உண்டு. கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க, கைவிட மாட்டார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நீதிக்காக நின்றார். அல்லேலூயா. சொல்லுங்க, ரேவதி இயேசப்பா எதுக்காக நின்றாரு? நீதிக்காக தான் நின்றார். இயேசு இல்லைன்னா விட்டுருப்பாங்க, சிலுவையில் அடிச்சிருக்க மாட்டாங்க. நான் தான் இயேசுனாரு கடைசி வரைக்கும். நான் தான் தேவகுமாரன்னாரு. நீதிக்காக நின்றார். கவனிக்கலாம் விஷயமா, நீதிக்காக நின்றார். அத சிலுவையில் அடித்தாங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார். ஒரு அம்மையை சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தானியேல் காலத்துல தானியேல் புத்தகத்தை வாசிக்கிறோம். 30 நாளாகவும் எந்த தெய்வத்தை யாரும் வணங்க கூடாது, அரசாங்க சட்டம் போடுது. ஆனா தானியேல் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை அவரால் நிறுத்த முடியல. நீதிக்காக நிற்கிறார். அல்லேலூயா. தூக்கி சிங்க கெபியில அவரை போடுறாங்க. எங்க போடுறாங்க? சிங்கத்துடைய வாய்களை கர்த்தர் கட்டினார் வேதம் சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீதிக்காக நிற்கும் போது அந்த தானியேல் திருப்தி அடைகிறார். தேவன் அவரை பாதுகாக்க சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டுகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிக்காக நிற்கும் போது உனக்கு விரோதமாய் எழும்புகிற சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. சிங்கத்தை போல யாராக இருந்தாலும் உனக்கு விரோதமாய் எழும்பினால் அவருடைய வாயை கர்த்தர் கட்டுவார். அது விசுவாசம் உங்களுக்கு வேணும். கைவிட்டாமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீதிக்காக நிற்கிறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அல்லேலூயா. அந்த நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொச்சலை பெரிய சிலையை நான் வணங்க மாட்டாங்க. நான் எங்கள் தேவனை மட்டும்தான் வணங்குவேன், நீ நிறுத்த சிலையை வணங்க முடியாதுன்னு வைராக்கியம் நிற்கும் பொழுது அக்னி சுவாலையில தூக்கி போடுறாங்க 3 பேரையும். அல்லேலூயா. அவங்க நீதிக்காக உயிரை பணையவை. நீதிக்காக நிற்கும் போது அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். அவர்கள் திருப்தி அடைந்தாலும் தேவன் அவர்கள் அக்னி சுவாலையில இருந்து அவர்களை விடுவிக்கிறார். ஒரு அம்மையை சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.